இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி, விஜயின் விஸ்வரூபம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறதா? எக்ஸ்போல் முடிவுகள் சொல்வது என்ன? தமிழகத்தின் அடுத்த கிங் மேக்கர் தளபதி விஜய் தானா? இது குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். தேர்தல் களம் மற்றும் வாக்குப்பதிவு விவரம். தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்த சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த முறை மக்களிடையே இருந்த ஆர்வம் ஜனநாயகத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இறுதி நிலவரப்படி சுமார் 5.73 கோடி வாக்காளர்களில் 85% பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். ஆட்சியை தக்கவைக்க திமுகவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுகவும் வரிந்து கட்டி கொண்டு களமிறங்கிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளின் வரவு இந்த தேர்தலை ஒரு மல்டி ஸ்டார் போராக மாற்றியுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பு ஒரு மின்னல் வேகம். தேர்தல் முடிவுகள் மே 4 வெளியாக உள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் எக்ஸிட் போல் முடிவுகள் தமிழக அரசியலில் அணுகுண்டை வீசியுள்ளன. இதுவரை வெளியான பல கணிப்புகள் திமுக அதிமுக இடையே போட்டி என்று சொன்ன நிலையில் இந்த கணிப்பு ஒட்டுமொத்தமாக விஜயின் தேவக பக்கம் சாய்ந்திருக்கிறது. இந்த கணிப்பின்படி நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் 98 முதல் 120 இடங்கள் வரை பிடித்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு. திமுக கூட்டணி 91 முதல் 110 இடங்கள் வரை வெற்றி பெறலாம். அதிமுக 22 முதல் 32 இடங்களுக்குள் சுருங்கும் வாய்ப்பு. விஜய் கிங் மேக்கர் ஆக மாறப்போகும் அந்த 2 முக்கிய காரணங்கள். விஜயின் இந்த அசுர வளர்ச்சிக்கு ஆக்சிஸ் மை இந்தியா 2 மிக முக்கியமான காரணங்களை புட்டு வைக்கிறது. இளைஞர்களின் ஏகோபித்த ஆதரவு. இந்த தேர்தலில் விஜயின் மிகப்பெரிய பலமே யங் ஓட்டர்ஸ் எனப்படும் இளம் வாக்காளர் தான். 18 முதல் 19 வயதுள்ள முதல் முறை வாக்காளர்களில் சுமார் 68% பேர் விஜய்க்கு வாக்களித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் 20 முதல் 29 வயது இளைஞர்களில் 59% பேரும் 30 முதல் 39 வயது உடையவர்களில் 45% பேரும் தேவகவே ஆதரித்துள்ளனர். பெண் வாக்காளர்கள் மற்றும் வாக்கு வங்கி பிரிப்பு. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியை விஜய் சரி சமமாக பிரித்துள்ளாராம். குறிப்பாக பெண்கள் மற்றும் நடுத்தர வயது வாக்காளர்களின் ஆதரவு திமுகவை விட விஜய்க்கு சில இடங்களில் அதிகமாக இருப்பதாக கணிப்புகள் கூறுகின்றன. முதலமைச்சர் வேட்பாளர் மக்களின் சாய்ஸ் யார் அடுத்த முதலமைச்சர் என்ற கேள்விக்கு மக்களின் பதில் ஆச்சரியமாக உள்ளது. விஜய்க்கு ஆதரவாக 37% மக்களும், தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு 35% மக்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 22% மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் தேவக ஆகிய இரண்டுமே தலா 35% வாக்குகளை பெற்று சம பலத்துடன் மோதுகின்றன. அதிமுக 23% வாக்குகளுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட வாய்ப்புள்ளதாக இந்த கணிப்பு அதிர வைக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா கணக்கின்படி பார்த்தால் விஜயின் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கும் என்றே தோன்றுகிறது. ஆனால் இது ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே. உண்மையான தீர்ப்பு மக்களின் கையில் உள்ளது. அந்த தீர்ப்பு மே 4 பெட்டியிலிருந்து வெளியே வரும். விஜய் உண்மையிலேயே கோட்டையை பிடிப்பாரா அல்லது திராவிட கோட்டைகள் தகர்க்க முடியாதவையா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோன்ற அரசியல் அதிரடி செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.